உலக வரலாற்றுல முதல் முறையா மார்ச் 19 2025 ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாசம் விண்வெளியில சிக்கி தவிச்சாங்க. இன்னைக்கு தான் பூமியவே பார்க்க முடிஞ்சிருக்கு. அதாவது புதுசா பிறந்த ஒரு ஃபீல் மாதிரி 4 பேரும் அப்படியே குழந்தை மாதிரி தவந்துட்டு வந்தாங்க. ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிட்டு வந்திருக்காங்க. அதுவும் முக்கியமா சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், அலெக்சாண்டர், நிக் ஷேக் இந்த 4 பேரும் பத்திரமா திரும்பி வந்திருக்காங்க. அது யாருனால சாத்தியமாச்சுன்னா எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினாலதான். கிட்டத்தட்ட 9 மாசம், கரெக்டா சொல்லணும்னா 286 நாள் 7 மணி நேரம் அங்க சிக்கி தவிச்சிருக்காங்க. ஆனா பிளான் பண்ணது என்னமோ 10 நாள் விண்வெளி ஆராய்ச்சி செய்யற அப்படின்னு தான் போனாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகளா மாறி உலகத்தையே போட்டி போட்டிருக்காங்க இந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் டீம். அதுலயும் முக்கியமா சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கிட்டத்தட்ட 286 நாள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 முறை பூமியை சுத்தி வந்திருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா அலெக்சாண்டரும் நிக் ஷேக் இவங்க கிட்டத்தட்ட 171 நாள் 2800 முறை பூமியை சுத்தி வந்திருக்காங்க. அவ்வளவு துறைவா சுத்தி வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் பூமிக்கு எப்ப கிளம்புனாங்க அப்படின்னு பார்த்தா மார்ச் 18 நேற்று காலையில 10:30 ஸ்டார்ட் ஆச்சு இந்திய நேரப்படி. அப்ப ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 19 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருக்கு 38,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு வேகமா வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரியே ஏன் இவங்க 38,000 கிலோமீட்டர் வேகத்துல வராங்க, கம்மியா வரலாமான்னு பார்த்தா அவங்கனால பூமியினுடைய ஈர்ப்பு வசதிக்குள்ள வர முடியாது. இந்த வேகத்துல வந்தா தான் ரீச் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல 38,000 கிலோமீட்டர் போனா கீழே அப்படியே சுக்கு நூறாயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க அப்படியே பிரேக் போறாங்க. 38,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 8,000 கிலோமீட்டரா மாறுது. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாங்க, 800 கிலோமீட்டரா மாறிடுச்சு. இந்த வேகத்துல போனாலும் நொறுங்கி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே பேராசூட் ஓபன் பண்றாங்க. அது என்ன நடந்திருக்கு, 38,000 கிலோமீட்டர்ல இருந்து 800 மாறி 800ல இருந்து இந்த பேராசூட்ல ஜஸ்ட் அவருக்கு 15 மைலுடைய வேகமா அப்படியே கண்ட்ரோல் ஆகுது. அதனால இந்த டிராகன் விண்கலம் அப்படியே பத்திரமா கடல்ல விழுகுது. ஆக்சுவலா கடல்ல விழுந்தோனையுமே அதை மீட்கறதுக்கு ஒரு படகு ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காங்க. உடனடியா அந்த படகு போய் மீட்கறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துச்சு. அதனால எல்லாத்துக்கிட்டையும் மிகப்பெரிய பரபரப்பு இருந்துச்சு. ஆக்சுவலா அதை மீட்டு அங்க நிறைய கெமிக்கல் அடிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கேப்சூல்ல இந்த டிராகன் விண்கலத்துல கிட்டத்தட்ட 17,000 டிகிரியில மிகப்பெரிய வெப்பம் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணும், உள்ள ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி உடனடியா அந்த ஹேட்சை ஓபன் பண்றாங்க. அந்த ஹேட்சை ஓபன் பண்ணி உள்ள ஒரு மெடிக்கல் டீம் ரெடியா இருக்காங்க. அவங்க போய் உள்ள போய் 4 பேரையும் செக் பண்ணிட்டு அதன் பிறகுதான் வெளியே வர்றாங்க. அப்பதான் ஒவ்வொரு திங்களா கூட்டிட்டு வராங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வெளியே வர்றாங்க. அவங்கள பார்த்தா அப்படியே குழந்தை மாதிரி அப்படியே தூக்கிட்டு வராங்க, ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வராங்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 45 நாள் மெடிக்கல் டீம்ல வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மெடிக்கல் டீம்ல வச்சது மட்டும் இல்லாம நிறைய ஸ்பெஷல் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படி எக்ஸசைஸ் கொடுக்கலனா அவங்க நார்மல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே நார்மல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இது வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் 2 முறை விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இது 3ஆவது முறை போயிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்க போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுலயும் முக்கியமா இவங்க 4 பேருமே நிறைய கண்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க. 3 முக்கியமான கண்டம். ஃபர்ஸ்ட் நெருப்புல கண்டம், காற்று, அப்புறம் நீர். ஆக்சுவலா இதுலயும் நெருப்புலையும் காற்று தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 38,000 கிலோமீட்டர் வேகத்துல வருது. நெருப்பு அப்படிங்கிறது காத்துலயும் நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்ண காரணத்தினால இது பட்டுச்சுன்னா எரிய ஆரம்பிக்கும். அதனால அதை எல்லாத்தையுமே தாங்குற மாதிரி ஏவகோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெட்டீரியலை அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பிரத்யேகமான உடைய அணிஞ்சிருந்தாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் அந்த கேப்சூல் அந்த டிராகனுக்குள்ள ஒருவேளை வெப்பம் வந்துச்சுன்னா டோட்டலா ஆள் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுல இருந்து எப்படியோ எஸ்கேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காற்று அப்படிங்கிற ஒரு கண்டத்துல வந்தாங்க. ஏன்னா காற்றினுடைய வேகம் அதிகரிக்க பிரஷர் அதிகமாகி ஒருவேளை இந்த டிராகன் அப்படிங்கிற விண்கலத்தை ஒருவேளை அழுத்துமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இருந்துச்சு. அதுலயே வெற்றிகரமா திரும்பி வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான கண்டம் நீர் தான். இந்த 2 கண்டத்தை தாண்டிட்டாவே நீர் கடல்ல விழுகும் போது எந்த ஒரு சுனாமி, புயல் பாதிப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா எளிதா தப்பிச்சுக்கலாம். அது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அதனால மேக்சிமம் 95% இந்த 2 கண்டத்துல தப்பிச்சுனாவே சேஃப் தான் சொல்லலாம். ஆனா இப்ப இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்ன, இந்த டிராகன் விண்கலம் மறுபடியும் இன்னொரு முறை விண்வெளிக்கு போக போகுது. ஏன்னா இது ரீயூசபிள் விண்கலமா உருவாக்கி இருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உலகத்துக்கு மாத்தி எழுதிட்டு போயிருக்காங்க தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா கண்டிப்பா சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.